திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தாராபுரம், உடுமலை ஆகிய பகுதிகளில் ஒரே வாரத்தில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து நடைபெற்ற கொள்ளைச் சம்பவங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தாராபுரம் அடுத்த புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோவில் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் நள்ளிரவில் அடுத்தடுத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. தாராபுரத்தில் 3 வீடுகளில் கொள்ளை போன நிலையில் அடுத்த ஓரிரு நாட்களில் காங்கேயத்தில் ஒரே இரவில் 7 வீடுகளில் தொடர் திருட்டுச் சம்பவம் நடைபெற்றது. 7 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை, பணம் மற்றும் பட்டுப்புடவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டனர். வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்றதை நோட்டமிட்ட மர்ம கும்பல் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், சுமார் 100 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 20 விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் திருடு போனதாக கூறப்பட்டது. திருட்டு நடைபெற்ற இடங்களில் கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர் மற்றும் திருப்பூர் எஸ்பி அபிஷேக் குப்தா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இரவு நேரங்களில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொள்ளைச் சம்பவங்களைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவிநாசி, பல்லடம், காங்கேயம், தாராபுரம், உடுமலை, வெள்ளக்கோவில், மடத்துக்குளம் என 24 காவல் நிலையங்களில் பணியாற்றும் 300 காவலர்கள் கைத்துப்பாக்கியுடன் இரவு முழுவதும் ரோந்து பணி மேற்கொண்டனர். இந்நிலையில் தாராபுரத்தைப் போலவே காங்கேயம், உடுமலை பகுதிகளில் நடைபெற்ற கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 3 ஊர்களிலும் ஒரே முகமூடி கும்பல் கொள்ளைச் சம்பவங்களை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்து கடப்பாரை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோடு நள்ளிரவில் சாவகாசமாய் நடந்து வரும் கும்பல் ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றியது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. கொள்ளையடிக்க பயன்படுத்திய 2 சக்கர வாகனம், கொள்ளையடித்த பொருட்களை ஒரே மாதிரியான பைகளில் எடுத்துச் செல்லும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. மேலும் கொள்ளை கும்பல் கடப்பாரை, இரும்பு கம்பி, மிளகாய்ப்பொடி ஆகியவற்றை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரை நடுநடுங்க வைத்துள்ள முகமூடி கொள்ளை கும்பலை பிடிக்க கோவை சரக டிஐஜியின் மேற்பார்வையில் திருப்பூர் எஸ்பி அபிஷேக் குப்தா மற்றும் காங்கேயம் டிஎஸ்பி மாயவன் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. செல்போன் சிக்னல், சிசிடிவி காட்சிகள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, சேலம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓரிரு நாட்களில் முகமூடி கொள்ளையர்களை நெருங்கிவிடுவோம் என்றும் தனிப்படை போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.